திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். விசுவாசிகளாகிய நம்மை இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தின் காரியங்களும் ஆளுகை செய்யக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய ஆறுதல்களையும் விட உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்துவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை பற்றி கொள்ளுகிறவர்கள் அழிந்து போவார்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். இவன் தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு நிற்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிவான். கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து வைத்திருப்பான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாய் செய்ய மாட்டான். கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை கிடைக்கும். கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் பலனும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். கர்த்தர் நம்முடைய பயபக்தியை கனப்படுத்துகிறார். அழிந்து போனவையும் அழியப் போகிறவையும். உலகம், இஸ்ரவேலர், யோயாக்கீம், அமத்சியா. வெகுமதி பெற்றவர்கள் பார்வோனின் ஊழியக்காரர்கள். அமத்சியா, ஏபேத் மெலேக்கு, யோசியா.